ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஏபிஜே அப்துல் கலாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் எழுதின சுயசரிதை, அதாவது ஆட்டோபயோகிராஃபியை விங்ஸ் ஆஃப் ஃபயர், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவில் மிசைல் மேன் ஆஃப் இந்தியா, ஏவுகணையின் தந்தை, த 11th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு அழைக்கப்படுறவர் தான் இந்த ஏபிஜே அப்துல் கலாம். இன்றைக்கி அவர் எழுதின அந்த சுயசரிதை விங்ஸ் ஆஃப் ஃபயர், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி விங்ஸ் ஆஃப் ஃபயரை ஃபஸ்ட்டு ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். ஏபிஜே அப்துல் கலாம் வாஸ் ஒன் ஆஃப் த இந்தியாஸ் கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் அண்ட் த 11th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அதாவது இன்றைக்கி ஏபிஜே அப்துல் கலாம் பார்த்திங்கன்னா ஒரு இந்திய நாட்டிலே ஒரு பெரிய ஒரு விஞ்ஞானி, ஒரு சயின்டிஸ்ட்டாக, ஒரு அறிவியலாளராக இருந்திருக்காரு. இவர் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய 11வது பிரசிடென்ட் இருந்திருக்காரு. அதாவது 11வது குடியரசுத் தலைவராக இந்தியாவில் இருந்திருக்காரு இந்த ஏபிஜே அப்துல் கலாம். known as the missile man of India. இவர் மிசைல் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு அறியப்படுறாரு, ஏவுகணையின் தந்தை அப்படிங்கிறாங்க. he inspired millions through his achievements and humility. இவர் இந்த அப்துல் கலாம் பல லட்சமான மனிதர்களை இன்ஸ்பயர் பண்ணுறாங்க. பல லட்சமான பேர் இவரை இன்ஸ்பயர் பண்ணுறாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய சாதனைகள் இவர் பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு ராக்கெட்டை ஸ்பேஸுக்கு அனுப்பி அங்கெல்லாம் ஓகேவா இருக்குன்னு ரிசர்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இந்தியாவுக்காக நியூக்ளியர் பாம் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இதனால் ஒரு நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு இந்த ஏபிஜே அப்துல் கலாம். அருண் திவாரி co-authored the autobiography helping presents Dr. Kalam life story in a simple and inspiring way. இந்த அருண் திவாரிங்கிறவர் ஏபிஜே அப்துல் கலாம் கூட சேர்ந்து இந்த அவருடைய அந்த ஏபிஜே அப்துல் கலாமுடைய இந்த விங்ஸ் ஆஃப் ஃபயரை அவரு கூட சேர்ந்து இந்த அருண் திவாரியும் எழுதியிருக்காரு அப்துல் கலாம் கூட சேர்ந்து. ஸோ அவருடைய வாழ்க்கை வரலாறை இன்னும் சிம்பிளாக, இன்னும் மற்றவங்க கவரக்கூடிய வகையில் இந்த அருண் திவாரியும் ஏபிஜே அப்துல் கலாம் கூட சேர்ந்து அந்த விங்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்ற ஆட்டோபயோகிராஃபியை எழுதியிருக்காங்க. இப்போ ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னா இது அவங்கள பற்றி அவங்களே எழுதுறது ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்டோபயோகிராஃபி, பயோகிராஃபினா ஒருத்தவங்களை பற்றி இன்னொருத்தவங்க எழுதுறது பயோகிராஃபி. அவங்கள பற்றி அவங்களே எழுதுனா அது ஆட்டோபயோகிராஃபி. இப்போது நம்ம இந்த விங்ஸ் ஆஃப் ஃபயருடைய சம்மரிக்குள்ளே போயிடலாம். விங்ஸ் ஆஃப் ஃபயர் இஸ் த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் ஏபிஜே அப்துல் கலாம். இந்த விங்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்றது ஒரு அக்னி சிறகுகள்னு இது தமிழில் பேர். இது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமோட சுயசரிதை அப்படிங்கிறாங்க. இது என்ன சொல்லுதுன்னா, இட் டெல்ஸ் த ஸ்டோரி ஆஃப் ஹிஸ் ஜேர்னி ஃப்ரம் அ புவர் பாய் இன் ராமேஸ்வரம் டு பிகமிங் ஒன் ஆஃப் இந்தியன்ஸ் மோஸ்ட் ரெஸ்பெக்டட் சயின்டிஸ்ட் அண்ட் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இந்த கதை என்ன சொல்லுதுன்னா, இந்த ஏபிஜே அப்துல் கலாமுடைய ஜேர்னி, அவருடைய வாழ்க்கை வரலாறு, எப்படி ஒரு புவர் பாயாக, ஒரு ஏழை குடிமகனாக ராமேஸ்வரத்தில் இருந்து பிறகு இந்தியாவுக்குள்ளேயே ஒரு மதிக்கத்தக்கப்படுற ஒரு அறிவாளி, ஒரு சயின்டிஸ்ட், ஒரு அறிவியலாளராக மாறினார். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு எப்படி ஒரு குடியரசுத் தலைவராக ஆனார் அப்படின்ற கதை தான் இந்த விங்ஸ் ஆஃப் ஃபயர், அக்னி சிறகுகள் அப்படிம்பாங்க. The book begins with கலாம் சைல்ட்ஹுட் இன் ராமேஸ்வரம். இந்த விங்ஸ் ஆஃப் ஃபயர் புக் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, இந்த ஏபிஜே அப்துல் கலாமோட சைல்டுஹுட், அவர் சின்ன வயது பருவத்திலேருந்து இந்த புக் ராமேஸ்வரத்தில் ஆரம்பிக்கிறாங்க. தமிழ்நாடு, ஹி வாஸ் பார்ன் இன்டு அ ஹம்பிள் ஃபேமிலி. இவர் ராமேஸ்வரத்தில், தமிழ்நாட்டில் இருக்கிற ராமேஸ்வரத்தில் தான் பிறந்திருக்காரு. இவர் பிறந்ததே ரொம்ப ஒரு ஹம்பிள், ஒரு நல்ல ஒரு ஹம்புளான ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கம்ஃபர்டபுளான ஃபேமிலியில் தான் ஒரு நல்ல ஃபேமிலியில் பிறந்திருக்காரு. ஹிஸ் ஃபாதர் வாஸ் போட் ஓனர் அண்ட் அ டீப்லி ஸ்பிரிச்சுவல் மேன். இவருடைய அப்பா பார்த்திங்கன்னா ஒரு மீனவ சமுதாயத்தில் தான் இந்த ஏபிஜே அப்துல் கலாம் பிறக்கிறாரு. இவங்க அப்பா ஒரு கப்பலின் ஓனர், ஒரு போட் ஓனர் மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு படகோட ஓனர் இவர். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலி ஒரு ஸ்பிரிச்சுவல் மேன். அவங்க அப்பா ஒரு பக்தி அந்த மாதிரி ஒரு சாமி பக்தி உடையவர் அப்படின்ற மாதிரி. while his mother was kind and generous. அந்த ஏபிஜே அப்துல் கலாமுடைய அம்மா ரொம்ப இரக்கமான ஒரு தாய். through the family was not wealthy. அந்த குடும்பம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வெல்த்தியான ஃபேமிலிலாம் கிடையாது. ஒரு ஏழ்மையான குடும்பம் தான், ஒரு பணக்கார ஃபேமிலி கிடையாது, ஒரு கஷ்டப்படுற ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் வந்தவர் தான் இந்த ஏபிஜே அப்துல் கலாம். த வேல்யூடு ஹானஸ்டி, டிசிப்ளின் அண்ட் ஹார்ட் ஒர்க். அவங்க எதை ஒரு பெரிய மதிப்பாக நினைக்கிறாங்கன்னா, நேர்மை, ஒரு ஒழுக்கம், ஒரு நல்ல கடினமான உழைப்பு. இதை தான் இந்த ஃபேமிலி ஒரு பெரிய ஒரு மதிக்கிற விஷயமாக நினைக்கிறாங்க. As a child, Kalam sold newspapers to support his family.
அந்த சின்ன வயசு பருவத்தில் பார்த்திங்கன்னா கலாம் வந்து அவரோட குடும்பத்துக்கு வந்து உதவியாக இருக்கிறதுக்காக இந்த வீடு வீடாக சைக்கிளில் போய் நியூஸ் பேப்பர் போடுற வேலையை பார்த்துருக்காரு. while continuing his studies, அந்த நியூஸ் பேப்பர் அந்த சைக்கிளில் போயிட்டு எல்லா வீட்டுக்கும் நியூஸ் பேப்பர் போட்டுக்கிட்டு அவருடைய எஜுகேஷன் அவருடைய படிப்பை வந்து அவர் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். his teachers played a major role in shaping his future. அவங்களோட டீச்சர்ஸ் அந்த கலாம் அந்த ஏபிஜே அப்துல் கலாம் படித்த ஸ்கூலில் வந்து அவங்க டீச்சர்ஸ்லாம் ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலை வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க ஏபிஜே அப்துல் கலாமுடைய எதிர்காலத்துக்காக. ஒன் டீச்சர் சிவசுப்பிரமணிய ஐயர், அவருடைய ஏபிஜே அப்துல் கலாமுடைய ஒரு டீச்சர் பேர் வந்து சிவசுப்பிரமணிய ஐயர். என்கரேஜ்டு ஹிம் டு ட்ரீம் பிக் அண்ட் டெவலப் அ சயின்டிஃபிக் மைண்ட் செட். அவர் வந்து அந்த சிவசுப்பிரமணிய ஐயர்ன்றது வந்து ஏபிஜே அப்துல் கலாம் வந்து டெய்லியுமே என்கரேஜ் பண்ணுவாராம், கனவை வந்து பெருசாக வைய. அவருடைய சயின்டிஃபிக் மைண்ட் செட், இவருக்கு இந்த அறிவியல் திறன், ஏபிஜே அப்துல் கலாமுக்கு இந்த அளவுக்கு ஒரு அறிவியல் திறன் வந்திருக்குன்னா இந்த சிவசுப்பிரமணிய ஐயர் தான் ஒரு மிகப்பெரிய காரணம். ஏன்னா எவ்ரிடே வந்து அவருக்கு வந்து இந்த மாதிரி ட்ரீமை பிக்காக வை, இந்த சயின்டிஃபிக் ஐடியாஸ்லாம் நிறைய வளர்த்து விட்டவர் தான் இந்த சிவசுப்பிரமணிய ஐயர். Another teacher inspired him to believe not education could change his life. இன்னொரு டீச்சர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கல்வி எஜுகேஷன் மட்டுமே வாழ்க்கையை வந்து சேஞ்ச் பண்ணோம். ஹிம் பிலீவ் தட் எஜுகேஷன் குட் சேஞ்ச் ஹிஸ் லைஃப். இந்த மாதிரி எஜுகேஷன் கல்வி தான் உன் லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும்னு இன்னொரு டீச்சர் வந்து ஏபிஜே அப்துல் கலாமை நம்ப வச்சுருக்காரு. கலாம் டெவலப்டு அ ஸ்ட்ராங் இன்ட்ரெஸ்ட் இன் சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். கலாம் வந்து அவரோட அறிவை வந்து அவருடைய அறிவு மற்றும் ஆர்வம் ரொம்ப அதை ஸ்ட்ராங்காக வந்து சயின்ஸ் மேலேயும் அறிவியல் மேலேயும் கணிதம் மேக்ஸ் மேலேயும் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வைக்கிறாரு. ஹி லேட்டர் ஸ்டடிட் ஃபிசிக்ஸ் அண்ட் தென் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர். இவர் வந்து மேக்ஸ்லேயும் சயின்ஸ்லேயும் ஒரு திறன் பெற்றதுக்கப்புறம் அவர் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்லையும் ஃபிசிக்ஸ்லேயும் ஃபோக்கஸ் பண்ணி அதுலேயும் ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மராக ஆகிறாங்க. ஆல்தோ ஹீ ஃபேஸ்டு செவரல் சேலஞ்சஸ். அது மட்டும் இல்லாமல் இவர் நிறைய சவால்களை வந்து அவர் வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுறாரு, இன்க்ளூடிங் ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ். இவர் வந்து நிறைய சவால்களை எதிர்கொள்ளும் போது அது இன்க்ளூடிங் ஃபினான்ஷியல், அந்த பண ரீதியாகவும் சரி, அந்த நிறைய ஃபெயிலியர்ஸ், நிறைய கடினமான விஷயங்களை இவர் எதிர்கொள்கிறாரு. ஹீ நெவர் கிவ் அப். பட் கலாம் வந்து எதுக்காகவும் அவருடைய கனவுகளை வந்து விட்டு கொடுக்கல. ஹீ நெவர் கிவ் அப். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் இஸ் எஜுகேஷன், அவர் படிப்பெல்லாம் முடித்ததுக்கப்புறம் கலாம் வந்து இந்தியாவோட ஸ்பேஸ் ரிசர்ச் ப்ரோக்ராமில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. கலாம் ஜாயின்டு இந்தியா ஸ்பேஸ் ரிசர்ச் ப்ரோக்ராம். ஹி ஒர்க்டு வித் பிரில்லியன்ட் சயின்டிஸ்ட் சச் அஸ் விக்ரம் சாராபாய். இவர் வந்து ஒரு ஸ்பேஸ் ப்ரோக்ராமில் சேர்ந்ததுக்கப்புறம் இவர் வந்து ஒரு பிரில்லியன்ட், ரொம்பவே ஒரு அறிவார்ந்த சயின்டிஸ்ட்டு கூட வந்து சேர்ந்து வேலை பார்க்குறாரு. அவர் பேர் தான் விக்ரம் சாராபாய் அண்டு சதீஷ் தவான். விக்ரம் சாராபாய் அண்ட் சதீஷ் தவான் இவங்கள மாதிரி ஒரு பிரில்லியண்ட்டான சயின்டிஸ்ட் கூட இவர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாரு. தர் கைட்லைன்ஸ் ஹெல்ப்டு ஹிம் க்ரோ அஸ் அ சயின்டிஸ்ட். அவங்களுடைய அந்த கைட்லைன்ஸ், அவங்க கொடுக்குற அந்த கமெண்ட்ஸ்லாம் வச்சு அந்த உதவியோடு இவர் வந்து இவரும் ஒரு பெரிய ஒரு சயின்டிஸ்டாக வந்து வராரு ஏபிஜே அப்துல் கலாம். One of the most important moments in his career was working on the SLV-3 satellite launch vehicle. இவருடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்த ப்ரொஃபஷ்னலாக அந்த SLV அப்படின்ற ஒரு சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கலில் வந்து இவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. இதுதான் ஒரு வாழ்க்கையிலேயே ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. இந்த ப்ராஜெக்டில் வந்து இந்த SLV-3 சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கலில் வந்து இவருக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு பொசிஷன் கிடைக்கிது ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் வந்து இவர் வந்து அவருடைய பெஸ்ட்டை கொடுக்குறாரு. த ஃபஸ்ட் லான்ச் ஃபெயில்டு. அந்த ஃபஸ்ட்டு லான்ச் SLV-3 வந்து சேட்டிலைட் வந்து ஃபஸ்ட்டு லான்ச் வந்து ஃபெயில் ஆகுது, விச் வாஸ் அ கிரேட் டிசப்பாயின்மெண்ட். ஹவவர் கலாம் அண்ட் ஹிஸ் டீம் லேர்ன்ட் ஃப்ரம் தர் மிஸ்டேக்ஸ். இந்த ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டே ஃபெயில் ஆகுது. பட் என்ன தான் இது வந்து ஒரு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகுது, எல்லாத்துக்கும் ஒரு வருத்தத்தை அறிவிக்குது. என்ன தான் இருந்தாலும் வந்து கலாம் டீம் வந்து இதிலேருந்து இந்த மிஸ்டேக்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய கற்றுக்குறாங்க. their next launch successed, making India proud.
அவங்களுடைய நெக்ஸ்ட் லான்ச் அடுத்து அந்த சேட்டிலைட் வெஹிக்கிள் வந்து லான்ச் வந்து அது வந்து சக்ஸஸ் ஆகுது. ஸோ அப்போ வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு ப்ரௌடாக ஒரு இந்தியா வந்து ஒரு ரெஸ்பெக்டான ஒரு பொசிஷனில் இருக்க மாதிரி சொல்கிறாங்க. லேட்டர் கலாம் லீட் இந்தியாஸ் இன்டகிரேட்டட் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் இந்த கலாம் வந்து இந்தியாவில் வந்து ஒரு மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணுறாரு. அது எப்படின்னா ஒரு ஏவுகணையை இவர் வந்து உருவாக்குறாரு இந்தியாவுக்கு. அண்டர் ஹிஸ் லீடர்ஷிப் அவரோட தலைமையில் வந்து இந்த ஏவுகணை வந்து உருவாக்கப்படுது. இந்தியா டெவலப்டு மிசைல்ஸ் சச் அஸ் அக்னி அண்ட் பிருத்திவி, ஏர்னிங் ஹிம் த டைட்டில் மிசைல் மேன் ஆஃப் இந்தியா. இந்த ஏவுகணைகள் அதாவது அக்னி அண்டு பிருத்திவி அப்படி ஒரு ஏவுகணையை வந்து இந்தியாவுக்காக ஏபிஜே அப்துல் கலாம் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறாரு. இந்த அக்னி அண்டு பிருத்திவி இதை வந்து அவர் இந்த ஏவுகணையை வந்து தயார் பண்ணதுக்கப்புறம் தான் இவருக்கு வந்து மிசைல் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்ற வந்து ஒரு பெயர் கிடைக்கிது. The book also explains that success is impossible without teamwork. இந்த புக் விங்ஸ் ஆஃப் ஃபயர் இந்த புக் என்ன சொல்ல வருதுன்னா, சக்ஸஸ் வெற்றி வந்து இம்பாசிபிள் ஒரு டீம் ஒரு 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 டீம் ஒர்க் இல்லைனா ஒரு கூட்டு வேலையை அதாவது ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு வேலையை பண்ணால் தான் அது வந்து ஒரு பெஸ்ட்டாக கொடுக்க முடியும். ஸோ ஒரு டீம் ஒர்க் இல்லைனா இந்த சக்ஸஸ் வெற்றிங்கிறது இம்பாசிபிள், அது வந்து நம்ம வெற்றி பெறதுக்கான சான்ஸே இல்லை. ஸோ டீம் ஒர்க் வந்து வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிசிப்ளின் அண்ட் டிட்டர்மினேஷன் அது அந்த டீம் ஒர்க் கூட சேர்ந்து ஒழுக்கமும் இருக்கணும், விட்டு கொடுக்குற பக்குவமும் இருக்கணும் அப்படிங்கிறாங்க இந்த புக்கில். கலாம் ரிப்பீட்டட்லி emphasize that failure should be treated as lessons. கலாம் வந்து ரிப்பீட்டாக தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்களாம். இந்த ஃபெயிலியர்ஸ் வந்து இந்த தோல்விகள் வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு பாடத்தை வந்து கற்றுத்தரும். ரேதர் தென் ரீசன்ஸ் டு குயிட். அந்த தோல்வி வந்து எங்களுக்கு ஒரு காரணமாக இருக்காது, நாங்கள் குயிட் அதை எங்களுடைய உழைப்பை வந்து நாங்கள் முடிச்சிக்க மாட்டோம். ஸோ அதை வந்து நாங்கள் எந்த ஒரு காரணமும் சொல்ல மாட்டோம், இது வந்து ஒரு நல்ல பாடமாக எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த விங்ஸ் ஆஃப் ஃபயர் புக்கில். ஹீ பிலீவ்டு தட் எவ்ரி யங் பர்சன் ஷுட் ட்ரீம் பிக். இவர் நம்புகிறாரு எவ்ரி ஒரு இளைஞர்கள் வந்து ஒரு இளைஞனும் அவனுடைய கனவை வந்து பெருசாக வைக்கணும், கடினமாக உழைக்கணும், நாட்டுக்காக பாடுபடணும். ஒர்க் ஹார்ட் அண்ட் சர்வ் த நேஷன். Throughout the autobiography, Kalam expresses gratitude to his parents. இந்த விங்ஸ் ஆஃப் ஃபயர் இந்த ஆட்டோபயோகிராஃபி இந்த சுயசரிதை முழுக்க கலாம் வந்து அவருடைய நன்றி உணர்வு அவங்களுடைய பெற்றோர்களுக்கு வந்து ஒரு நன்றியோடு இருக்கார் இந்த ஃபுல் ஆட்டோபயோகிராஃபிலையும். டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் ஹூ சப்போர்ட்டட் ஹிம். அவருடைய ஆசிரியர்களாக இருக்கட்டும், அவருடைய நண்பர்களாக இருக்கட்டும், அவர் ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ஹி ரிமைண்ட் ஹம்பிள் டிஸ்பைட் ஹிஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் டு ஆல்வேஸ் கிரெடிட்டட் ஹிஸ் டீம் ஃபார் சக்ஸஸ். அவர் பெற்ற எல்லா சாதனைகளுமே, அவர் பெற்ற எல்லா வெற்றியுமே அந்த கிரெடிட்ஸ் அதோட எல்லாமே அவரோட டீம்மேட்ஸுக்கு தான் போகும் அப்படின்னு இந்த விங்ஸ் ஆஃப் ஃபயரில் வந்து கலாம் சொல்லியிருக்காரு. இப்போ மேஜர் தீம்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். பவர் ஆஃப் ட்ரீம்ஸ் அண்ட் டிட்டர்மினேஷன், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன், ஹார்ட் ஒர்க் அண்ட் பெர்சீவரன்ஸ், லீடர்ஷிப் அண்ட் டீம் ஒர்க், சயின்டிஃபிக் இனோவேஷன், பேட்ரியோட்டிசம் அண்ட் சர்வீஸ் டு த நேஷன், லேர்னிங் ஃப்ரம் ஃபெயிலியர். இப்போ வந்து இந்த விங்ஸ் ஆஃப் ஃபயரோட மாரல் ஆஃப் த புக் என்னென்னு பார்த்துடலாம். விங்ஸ் ஆஃப் ஃபயர் டீச்சர்ஸ் தட் நோ ட்ரீம் இஸ் too big if we have courage, dedication and perseverance with hard work, discipline and faith is ourselves we can overcome difficulties and achieve success while contributed to the society. இந்த மாரலில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விங்ஸ் ஆஃப் ஃபயர் சுயசரிதை என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு ட்ரீம் வந்து எப்பயுமே பெருசாக இருக்கணும், அது வந்து ஒரு டெடிக்கேஷன், நல்லா அதை நம்ம ஆர்வத்தோட ஒரு டெடிக்கேஷனாக பண்ணணும். தென் அதை வந்து ஒரு விடாமுயற்சியாகவும் தொடரும். அதில் வந்து ஒரு கடினமான உழைப்பு இருக்கணும், அதில் ஒழுக்கமும் இருக்கணும், அதே சமயம் நமக்கு வந்து தன்னம்பிக்கையும் இருக்கணும். எல்லா தடங்களையும் தாண்டி வந்து நம்ம சாதனை படைக்கணும், அதில் தான் நம்ம வெற்றி இருக்குது. ஒரு சமுதாயத்துக்கு நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் அதில் இருக்கணும். இப்போ இந்த விங்ஸ் ஆஃப் ஃபயர்லேருந்து எக்ஸாம் பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தலாம். புக் விங்ஸ் ஆஃப் ஃபயர், புக் நேம் வந்து விங்ஸ் ஆஃப் ஃபயர், ஆத்தர் ஏபிஜே அப்துல் கலாம் அண்டு அருண் திவாரி. ஜான்ரா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோபயோகிராஃபி. மெயின் ஐடியா,
the inspiring life journey of Dr. APJ Abdul Kalam from a humble background to becoming India's missile man and a respected national leader. தட்ஸ் ஆல் கைஸ். இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சம்மரி வேணும்னா நீங்கள் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.